வணக்கம், நான் வெங்கடேஸ்வரன். இன்னைக்கு நம்ம பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் பத்தி பேச போறோம். சாதாரணமா மோனோஃபேஷியல் சோலார் பேனல்ஸ்ல ஃப்ரண்ட் சைடுல மட்டும் சன்லைட் பட்டு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ்ல பேருக்கு ஏத்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்லயும் ரியர் சைட்லயும் ரெண்டு சைட்லயுமே சன்லைட் பட்டு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் 1966லயே கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து 11 to 30% எஃபிஷியன்ட்டா இருக்கும் மோனோஃபேஷியல் சோலார் பேனல்ஸை விட. இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் அல்பிடோ எஃபெக்ட் பிரின்சிபல்ல வேலை செய்யுது. அல்பிடோ எஃபெக்ட்னா என்ன அப்படின்றத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேக் டு பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ். இந்த சோலார் பேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வந்து டைரக்ட் சன்லைட் வந்து படும். ரியர் ஃபேஸ்ல வந்து கிரவுண்ட்ல இருந்து ரெஃப்ளெக்ட் ஆன சன்ரேஸ் வந்து படும். இதனால ரெண்டு சைட்ல இருந்துமே எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால தான் இதை பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா ஸ்னோ, கிளவுட்ஸ், டெசர்ட் சேண்ட் அண்ட் கிராஸ் இதுக்கெல்லாம் வந்து அல்பிடோ வேல்யூ அதிகம். இந்த மாதிரி அல்பிடோ வேல்யூ அதிகமாக இருக்கிற இடத்துல பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபிஷியன்சி கொடுக்கும். இந்த சோலார் பேனல்ஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம்னா டிபிக்கலாக மோனோஃபேஷியல் சோலார் பேனல்ஸோட சோலார் செல்ஸை வந்து எத்திலீன் வினைல் அசிட்டேட் அப்படின்ற கோபாலிமரால என்கேப்சுலேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரொடெக்டிவாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும். இந்த செல்ஸ் மேல ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வந்து கிளாஸையும் ரியர் ஃபேஸ்ல ஒபேக் டெட்லர் பேக் ஷீட்டையும் வச்சு ஒரு சாண்ட்விச் மாதிரி ஆக்கிடுவாங்க. சைட்ஸ்ல அலுமினியம் ஃப்ரேமால என்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை தான் வந்து சோலார் பேனலா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ்ல அப்படின்னா ரியர் சைட்ல ஒபேக் டெட்லர் பேக் ஷீட்டுக்கு பதிலாக டிரான்ஸ்பரண்ட் பேக் ஷீட்டையோ இல்லை கிளாஸையோ வச்சு என்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லயுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால ரெண்டு சைட்லயுமே லைட் பட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைஃபேஷியல் பேனல்ஸ்ல ரியர் ஃபேஸ் ஷேடிங்கை கம்மி பண்றதுக்காக ஜங்ஷன் பாக்ஸஸ் சின்னதாகவும் மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்லிம்மாகவும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பைஃபேஷியல் பேனல்ஸை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று ஃப்ரேம்டு பேனல்ஸ், இன்னொன்று ஃப்ரேம்லெஸ் பேனல்ஸ். ஃப்ரேம்டு பேனல்ஸ் வந்து நார்மலா மோனோஃபேஷியல் பேனல்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆனா ஃப்ரேம்லெஸ் பேனல்ஸ்ல வந்து ரெண்டு சைட்லுமே கிளாஸால் ஆனது. ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஸ்பெஷல் மவுண்டிங்ஸ் வந்து அந்த கம்பெனிஸே வந்து கொடுப்பாங்க. சோலார் பேனல்ஸோட ஓரியன்டேஷன் பற்றி பார்த்தோம்னா நார்மலாக மோனோஃபேஷியல் சோலார் பேனல்ஸை அந்த இடத்தோட லேட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி நார்த் சவுத் டைரக்ஷனில் டில்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதுவே பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸை ரெண்டு விதமாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று நார்த் சவுத் டைரக்ஷனில் டில்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் வெர்டிகலாக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மோனோஃபேஷியல் அண்ட் பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸை நார்த் சவுத் டைரக்ஷனில் டில்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனால மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து 12 noon டைமில் வந்து கிடைக்கும். ஏன்னா சன் வந்து ஜெனித்தில் இருக்கிறதுனால. இதை வந்து ஒரு கிராஃபாக வரைஞ்சோம் அப்படின்னா 12 o'clock டைமில் வந்து பீக் பவர் அவுட்புட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம். இதை வந்து சிங்கிள் பீக் பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் வெர்டிகலாக இன்ஸ்டால் பண்ண பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸை பார்த்தோம்னா இதில் வந்து மார்னிங் டைம்லையும் ஈவினிங் டைம்லையும் தான் மேக்ஸிமம் பவர் அவுட்புட் இருக்கும். ஏன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் சன்ரைஸ் வந்து பேனல் மேலே படுறதுனால இதை வந்து ஒரு கிராஃபாக வரைஞ்சோம் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் வந்து பீக் பவர் அவுட்புட் வந்து அச்சீவ் ஆகும். இதை வந்து டபுள் பீக் பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோனோ அண்ட் பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸை கம்பேர் பண்ணோம்னா லோவர் லேட்டிடியூட்ஸ், அதாவது பிலோ 40 டிகிரி லேட்டிடியூட்ஸில் மோனோஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும். பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் வெர்டிகலாக இன்ஸ்டால் பண்ணோம்னா நல்லா வேலை செய்யும். இந்த லோவர் லேட்டிடியூட்ஸில் பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸை நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்காக இதை வந்து ஒயிட் கான்கிரீட்ஸ் மேலேயோ டெசர்ட்லேயோ இல்லை கிராஸ் லேண்ட்ஸ்லேயோ இன்ஸ்டால் பண்ணலாம். அதிக டில்ட் ஆங்கிள் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1 meter டிஸ்டன்ஸுக்கு எலிவேட் பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஹையர் லேட்டிடியூட்ஸ்ல, அதாவது அபவ் 40 டிகிரி லேட்டிடியூட்ஸ்ல பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். ஏன்னா நியரர் டு த போல்ஸ் போக போக ஸ்னோ, ஐஸ், கிளவுட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதோட அல்பிடோ வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கும். இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸை கார்டன் ரூஃப்ஸ், கார் பார்க்கிங்ஸ், ஏவ்னிங்ஸ் அண்ட் போல்ஸ், கொடி கம்பங்களில் வந்து இன்ஸ்டால் பண்ணால் நல்ல எஃபிஷியன்சி கொடுக்கும். ஃப்ளஷ் மவுண்ட்ஸ்லையோ இல்லை டில்டட் ரூஃப்ஸ்லையோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கம்மியான எஃபிஷியன்சி தான் கொடுக்கும். ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் இதை இன்ஸ்டால் பண்ணுறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லை. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மோனோஃபேஷியல் சோலார் பேனல்ஸும் பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே காஸ்ட் தான் இருக்கும். இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா
மோனோஃபேஷியல் பேனல்ஸை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கும், கம்மியான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி அதிக பவர் அவுட்புட் கொடுக்கும். டபுள் கிளாஸ் பேனல், அதாவது ஃப்ரண்ட் சைட்லையும் ரியர் சைட்லையும் கிளாஸால் ஆன பேனல்ஸ் வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும். டில்டடாவோ இல்லை வெர்டிக்கல் பொசிஷனையோ பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வெர்டிக்கலாக இன்ஸ்டால் பண்ணும்போது மணலோ தூசியோ வந்து அதிகமாக படியாது. ஃப்ரேம்லெஸ் பேனல்ஸ் வந்து எஸ்தெட்டிக் லுக் கொடுக்கும். இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை ஸ்பேஸ் ஷெட்யூல்லையும் சேட்டலைட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. பில்டிங் இன்டகிரேட்டட் போட்டோவால்டாயிக்ஸ் ஃபீல்டில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. சன்ஷேடிங் எலிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஹைவேஸில் வெஹிக்கிள் நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற பெரியராகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. உலகளவில் பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸை கரண்ட்லி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்க ஒரு சில கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்ஜி, லாங்கி சோலார், சன்பிரீம், கெனடியன் சோலார், பிரிசம் சோலார், அப்புறம் லூமோ சோலார், இதெல்லாம் தான். இதை தவிர நிறைய கம்பெனிஸை ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம். இந்த பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க பரிச்சோலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த டாபிக் இன்னும் சிம்பிளா சொல்ல முடியாதா? இதை விட சிம்பிளா சொல்லணுமா? சரி, இதை கேளுங்க. சர்க்கஸ் துப்பாக்கி பின்னாடியும் சுடும், முன்னாடியும் சுடும்.